இன்றைய வேத வசனம், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8. ஜோனஸ் எட்வர்ட் சால்க் என்ற உயிரியல் ஆராய்ச்சியாளர் இருந்தார். இவர்தான் உலகிலேயே முதல் போலியோ தடுப்பூசி மருந்தை உருவாக்கினார். ஒருவேளை இதை இவர் கண்டுபிடித்த இந்த மருந்துக்கு, போலியோ தடுப்பூசிக்கு ராயல்ட்டி கேட்டிருந்தார்னா இன்றைக்கி அதோட விலை பல 1000 ரூபாயாக உயர்ந்திருக்கும். ஆனால் உலகமெங்குமுள்ள ஏழை எளிய மக்களுக்கும் போலியோ தடுப்பூசி மருந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காப்புரிமையை, ராயல்ட்டியை வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டார். அதனால்தான் உலகமெங்கிலும் இன்றும், குறிப்பாக எல்லா நாட்டிலும் மலிவாகவோ இலவசமாகவோ தங்கள் குடிமக்களுக்கு இந்த மருந்து விநியோகிக்கப்படுகிறது. ஒருமுறை இவரிடம் இது பற்றி, நீங்கள் ஏன் உங்கள் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெறவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர், சூரியனுக்கு யாரேனும் காப்புரிமை பெறுவார்களா? சூரியன் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் இந்த உலகமே வாழ்வடைகிறது. எனவே நான் கண்டுபிடித்ததை இலவசமாய் உலகுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்றைக்கு கூட நம் வாழ்விலே இயேசு நமக்கு அன்பு, ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், எத்தனை ஆசீர்வாதங்களை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு விலைக்கரையும் செலுத்தாமல் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டோமே. ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே. இதை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம் சொந்த இரத்தத்தையே விலைக்கிரயமாய் செலுத்தி இருக்கிறாரே. அந்த மதிப்பை உணராமல் அசட்டுத்தனமாய் நாம் மறந்து விடுகிறோமா? மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்க நாம் கற்றுக்கொள்வோமா? இந்த ஜோனஸ் எட்வர்ட் இலவசமாய் கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அவர் கொடுத்தது அநேக உயிர்களை காப்பாற்றி வருகிறதல்லவா? நாமும் இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களோடு இலவசமாய் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வேன் என்று தீர்மானிப்போமா? அப்பொழுது அநேகர் பரலோக பாதையிலே வந்து சேர முடியுமே. அன்பின் தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நிர்விசாரங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். என்னை மறுபடி பிறக்கச் செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆ